ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப க்யூட்டான ரிப்பன் ரோசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சாட்டன் ரிப்பன் ரோசஸ் பண்ணுறதுக்காக ரெட் கலர் ரிப்பன் எடுத்திருக்கேன். இதில் வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதை வந்து 0 to 5 cm ஆர் 0 to 6 cm மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பாப் ஸ்டிக்கில் மெஷர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதை வச்சு ரிப்பனில் மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணுறப்போ இதில் வந்து ஒரு 15 பீசஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் ரோஸாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 20 பீசஸ் இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் பெட்டல்ஸ் நிறைய வரும், அதுக்காக தான். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பாப் ஸ்டிக்கில் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிப்பனில் மெஷர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்போ எத்தனை பீசஸ்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சேம் சைஸில் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டர் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சேம் எல்லா பெட்டல்ஸ்க்குமே இதே மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் க்ரீன் டேப்பை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி கம் இருக்கும் இந்த க்ரீன் டேப்பில், ஸோ அது அப்படியே பேஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் அதில் ரொட்டேட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாக அமைக்கி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அப்படி இல்லைனா திருப்பி அதை உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டெம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பெட்டல்ஸை வந்து ஒன்றா பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி சைடில் நீங்கள் டர்ன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒன்றா வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே பேக் சைடில் டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த க்ரீன் டேப் சுற்றின அந்த ஸ்ட்ரிங் எடுத்து அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு, அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள்.
பாருங்கள், எல்லா பெட்டல்ஸுமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ க்யூட்டான ரோஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ இதில் லீவ்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் லீவ்ஸ்க்காக பிளாஸ்டிக் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், லீவ்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப க்யூட்டான ரோசஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.